ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். இவர் ஒரு ராசிக்காரர்களை பார்த்துவிட்டால் அவர்கள் கல்வி, ஞானம், அறிவு என அனைத்திலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். அத்தகைய புதன் பகவானானவர் கும்பராசிக்குள் பிப்ரவரி 20 பிரவேசித்தார். இவர் ஒரு மாத காலம் வரை கும்பராசியில் தான் இருப்பார். இதற்கு முன்பே கும்பராசியில் சூரியனும் சனி பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள். இத்துடன் புதன் பகவானும் இணைவது சில ராசிகளுக்கு நற்பலனை தந்தாலும் சில ராசிகளுக்கு கெடு பலன்கள் தர இருக்கிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகங்களின் இடப்பெயர்ச்சியும் 12 ராசிக்காரர்களுக்குமே பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் புத பகவானின் இந்த பெயர்ச்சியால் இன்னல்களை அனுபவிக்க போகும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களில் முதலில் மேஷ ராசி. அதாவது கும்பராசியில் புதன் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியினருக்கு கடுமையான சூழலாக இருக்கும். தொழிலில் சுணக்கம் ஏற்படும், பொருளாதார தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, சோர்வு உண்டாகும், உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் உடனடியாக கிடைக்காது, கவனக்குறைவினால் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகையால் எந்த செயலையும் நிதானமாகவும் கவனமாகவும் செய்வது நல்லது. அடுத்ததாக மீனம். கும்பராசியில் புதன் புலம்பெயர்வதால் மீனராசியினருக்கு அதிக செலவுகள் உண்டாகும், பணிச்சுமை அதிகரிக்கும், பணியிடத்தில் பிரச்சனைகள் உருவாகும். ஆகையால் பொறுத்து போனால் மட்டுமே அமைதியான சூழ்நிலையை பெற முடியும். பொருளாதாரத்தில் தடைகள் ஏற்படும், காரிய தடைகளும் ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. இந்த ராசியினரை பொறுத்தவரையில் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வேலையில் அதிக பணிச்சுமையும் மன அழுத்தமும் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் உருவாகும். நிதி நிலைமை மோசமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதனால் கடன் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எந்த காரியத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அடுத்ததாக விருச்சகம். கும்பராசியில் நிகழக்கூடிய இந்த 3 கிரகங்களின் சேர்க்கையினால் விருச்சக ராசியினருக்கு தொழில் சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. கடினமாக உழைத்தாலும் கூட உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம், வெற்றி கிடைக்காது. பணியிடத்தில் சுமைகள் அதிகரிக்கும். இதனால் மன உளைச்சலுக்கும் ஆளாவீர்கள். பணத்தடை, காரியத்தடை அனைத்தையுமே சந்திப்பீர்கள். எதையும் சிந்தித்து செயலாற்றுங்கள். அடுத்ததாக மகரம். மகர ராசியினருக்குமே புதனின் இந்த சஞ்சாரத்தினால் பெரும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சேமிப்புகள் குறையும், செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே உண்டாகும் வாக்குவாதங்களில் நிதானமாக கையாள்வது நல்லது. தொழில் நல்ல முன்னேற்றம் என்பது சற்று குறைவுதான். இந்த காலகட்டத்தை பொறுமையாக கடப்பதுதான் நல்லது. ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள பொதுவான கருத்துக்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதுதான் இந்த வீடியோ. கிரகங்களின் சேர்க்கையால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்றுமே வீணாகாமல் அதற்கான பலனை தரும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.